ஓபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர், புதிய கூட்டணி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அப்படி வெளியேற்றப்பட்டதுக்கு பின்பு ஏகப்பட்ட சட்ட போராட்டங்கள், அதே போல தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி குழுவையும் ஆரம்பித்து தற்போது வரைக்கும் எங்கே செல்வது, அதாவது பாஜகவும் நம்மளை வேண்டாம் என்று வெறுத்து விடும் கூடிய சீக்கிரம், அதே போல அதிமுகவிலும் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக புதிய கட்சியை தொடங்கக்கூடிய வேளையில் இறங்கி இருக்கிறார் ஓபிஎஸ் அவர். தற்போது ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலே ஓபிஎஸ்க்கு ஆதரவுகள் இன்றளவுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் மட்டும் புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டால் அந்த கட்சியின் மூலமாக பல கட்சிகளை கூட்டணி சேர்த்து முதல்வர் வேட்பாளராக ஓபிஎஸ் நிறுத்தப்படுவார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அதுலயுமே பாத்தீங்கன்னா நமது சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும், நடிகர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நமது நடிகர் விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உடன் கூட்டணி வைப்பதற்குரிய பேச்சுவார்த்தைகள் கூட சமீபத்திலே நடந்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் அது ஒரு திருடக்கூடிய கட்சிகள், பொய் கட்சிகள் அப்படின்னு சொல்லி தான் இன்று வரைக்கும் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் நமது சீமான் அவர்கள். அவரை பாஜகவிற்கு இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளும் சமீபத்திலே நடந்தது. ஆனால் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நேற்று தினம் கூட நமது சீமான் அவர்களே ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட இருக்கக்கூடிய ஓபிஎஸ் உடன் கூட்டணி வைப்பதற்குரிய வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. நமது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் எப்படியாவது கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க. அதிலே 90 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும், துணை முதல்வர் பதவி நமது விஜய் அவர்களுக்கும் கேட்கப்பட்டது. ஆனால் மறுப்பு தெரிவித்தது அதிமுக. இறுதியாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது. அதன் காரணமாக இவரும் ஓபிஎஸ் உடன் கூட்டணி வைப்பதற்குரிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட இருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.